ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கோய்க்கவோ ஷார்ட்னு ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இதில் இந்த இமேஜ் ஷோ பாருங்கள். ஸோ இதுக்கு தனியாக ஒரு ஃபாண்டு கொடுத்துருக்கா, அது நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் மேலில் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல இமேஜ் டெஸ்ட் இருப்பாருங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு இமேஜ் டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செல்ல போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் பட்டன் இருக்கா அதை கிளிக் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்க இன்ஃபாண்ட் இருக்கும், அதை பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேலே பட்டனை கிளிக் பண்ண சைடில் பணம் மொபைலில் டவுன்லோட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கட்டை இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கட்டை நான் பண்ண போய்க்கிறேன். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் வரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு உங்கள் ஐட்மோஷனை இங்கே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம பண்ணாக்க ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம இன்புட் பண்ணால் அது ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த இமேஜ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க அந்த ஃபாண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க இதில் நாம் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு பண்ண அப்படி நீங்கள் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பண்ணாக்க ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே குரூப் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கையும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே எஃபெக்ட் இருக்குது அது இங்கே செல்ல போயிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு டிஸ்டன்ஷன் வேர்ப் இருக்கு பாருங்கள், அதை பண்ணி கிளிக் பண்ணிக்கும். கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செல்ல போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிளில் உங்களோட பிக் எந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ ஸோ அந்த மாதிரி பண்ணாக்க நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய் பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அது பண்ணாக்க உங்களுக்கு சூப்பராக ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அது கீழே பண்ணாக்க இமேஜ் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குரு பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் பண்ணாக்க இது கிளிக் போயிட்டு டெஸ்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜை நான் பண்ணாக்க ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நான் பண்ணாக்க வேறு இமேஜ் பண்ணாக்க ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் எதுவும் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜ் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தினாக்க நீங்கள் இதே மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வேணால் ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பிளாக் கலரும் பிரியும் நீங்கள் பார்த்தீங்க ஜஸ்ட் அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். மேலே செட்டிங் அது கீழே போயிட்டு கீழே பண்ணாக்க பேக்ரவுண்ட் இருப்பாருங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் குரு பண்ணிக்க கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை பண்ணிங்க வச்சுக்கோங்க. ஸோ நான் பண்ணாக்க ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த சைடில் பண்ணாக்க ஒரு வேறு கலர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவோம். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணணும் நான் பண்ணாக்க இதுலேயே சொல்கிறேன். ஸோ வேணான்னா நீங்கள் பண்ணாக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது இங்கே செல்ல போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டு எல்லா லேயருக்கும் கீழே அந்த சாங் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி பண்ண கரெக்டாக நீங்கள் ஆட் போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்ட் லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் கலர் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் போயிட்டு கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பிளாக் கலர் இருக்குது அது உங்கள் வெள்ளால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பிளாக் கலர் இருக்குது அது கிளிக் போயிட்டு சைடில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கீழே பண்ணாக்க ஒயிட் கலர் இருக்குது அது கிளிக் போயிட்டு உங்களுக்கு சைடில் அது என்ன கலர் உங்களுக்கு ஷோ ஆகணும்னு தோணுதோ ஸோ அது பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணாக்க லைட்டாக ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடில் பண்ணாக்க ஒரு லைன் மாதிரி போது பாருங்கள். ஸோ அது பண்ண மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண கலர் பண்ண உங்களுக்கு சைடில் எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணி ஆட் பண்ணிவிட்டோம். எனக்கு பண்ணாக்க இந்த அளவுக்கே போதும். ஓகே, ஸோ இப்போ பண்ணாக்க நம்ம பில்லில் 10 மினிட் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பண்ணாக்க உங்களுக்கு பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக்கை ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கு பண்ணாக்க ஒரு 4:5 பண்ண கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே
த்ரீ பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் சூப்பர்னா இருக்குது அது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரே ஃப்ரம் எஸ்பேஞ்சை கிளிக் பண்ணிட்டு கீழே சூப் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் ஃபில்ல கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து நீங்கள் சூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணங்கள்ல ஜஸ்ட் இதே சேம் மெத்தில் வந்து பண்ணி எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே ஃபர்ஸ்ட் ஃபில்ல கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மறக்காமல். ஓகே, இப்போ வந்து பண்ணால் அப்படி நம்ம பேக் பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா இந்த கேஃபாக இருப்பாருங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க எஃபெக்ட் உங்களுக்கு எங்கே இருக்குனாக்கா நம்முடைய பேஜ்லேயே வந்து பண்ணாக்க இதே ப்ரிஷேட்டு கீழே வந்து பண்ணாக்க சீக்கிரம் ப்ரிஷேட்னு வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது கீழே ஏதாவது டைமிங் ஓடிச்சுனாக்கா அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன் ஷோகும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஒயிட் மோஸ்ட்டில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இங்கே கீழே நம்ம காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண இந்த இடத்துல ஒரு 4 இமேஜ் இருப்பாருங்க. ஸோ அதையும் அதுக்குமே ஒரு குரூப் இருக்கா. ஸோ டோட்டலில் வந்து பண்ணாக்கா ஃபைல் ஏறுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபைல் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக இது முடிகிற இடத்துக்கிட்ட போய்க்குங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க கரெக்டாக இது முடிகிற இடத்துக்கு போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஃபைலே இருக்குது அதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ண ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே குரூப் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முந்தி நம்ம ஒரு டெயில்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மிரர் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செயலுக்கிற ஃபஸ்ட் நேரத்தில் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கு தோமா அச்சன் பண்ணி கட்டவங்களுடைய பிக்கை வந்து பண்ணி ஆட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்லில் பார்த்தா இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே லேயர் வந்து பண்ணாக்க நான் முன்னொரு இடத்துல நம்ம ஆட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லென்த் ஒரு கேப் இருப்பாருங்க அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. கரெக்டாக 6.05 செகண்ட் வந்துட்டு மட்டும் இந்த பாக்ஸையும் கொடுத்து 5 லேயர் கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது எப்படி ஃபிக்ஸ் ஆனு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீடை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா டைம் பற்றி நெக்ஸ்ட் வரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அந்த இமேஜ் டெஸ்ட் இருப்பாருங்க. ஸோ அதுக்கும் அதே சேம் மெத்தட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நம்ம எஸ்டிமேட் பண்ணாச்சு. இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப் போயிட்டு என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு பிக் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இதில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக எதுவும் நீங்கள் புல் 10 ஆட் ஆகிடுச்சா. ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த சீக்ரெட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இமேஜ் குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலரை நீங்கள் எங்கெங்கே ஆட் பண்ண பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ நிறைய இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல இந்த இமேஜ் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பண்ண ஒரு சின்ன கேப் இருக்கா கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது நம்ம அப்புறம் போய் கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணினாக்கு நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு அடுத்து ஒரு சின்ன கேப் இருக்கா அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுனாக்கா என்ன பண்ண மாதிரி ஸ்பீடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லென்த்தாக இருப்பாருங்க அது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சின்னஸாக வந்து பண்ணிக்க கேப் இருக்கும். ஸோ அதில் வந்து பண்ணி பேஸ்ட் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சின்ன கேப் எங்கே இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இல்லைனாக்கா 1:1 இந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து பிக் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நம்ம கிளிக் போயிட்டு இந்த கலெஃபன்ற கொடுத்து ஸ்டார் கிளிக் போயிட்டு நான் ஃபோரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கிங் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண பிக்கு ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் சீக்கிரம் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண க்ரீன் கலருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு 4 குரூப் இருக்கும். இந்த 4 குரூப்புமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் நான் கிளிக் போயிட்டு காப்பி ஃபோல்டர் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எங்கே கேப் இருக்கோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்சில் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த லேயருக்கு
மேல வர்ற மாரி வந்து கரெக்ட்டா நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா? இந்த இடத்திலும் அதே சேம் மெத்தட்ல நம்ம வந்து ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்ட்டா வந்து அந்த லேயருக்கு கீழ வர மாரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே சொல்லலாம். இப்போ நம்ம இதில எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு கீழ வந்து குரூப் பண்ணியிருக்கா அந்த குரூப்பை நீங்க கீழ் போயிட்டு எடுக்குறூப் போய்க்கங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழ ப்ளஸ்ஸும் குடுத்து மீடியா குடுத்து நீங்க எடிட் பண்ணி அந்த பிக் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழ கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்க வந்து நீங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்க செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட்ல மின்னி நம்ம டெயில்ஸ் எஃபெக்ட் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண பாருங்க. ஜஸ்ட் அது இங்கே தான் இருக்கும். ஜஸ்ட் அதை கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது இங்கே செலக்ட் போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக கொஞ்சம் சென்டராக வர மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் குரூப் 2 இருக்கு அது கீழ் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை இங்கே கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இது வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு கொஞ்சம் சென்டராக வர மாதிரி நேராக நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்கள் சேம் பிக் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒவ்வொரு குரூப்லேயும் வேறு பிக் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அந்த பழைய பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரிங் கீழ் போயிட்டு ஸோ நீங்கள் வேறு பிக் வச்சுருந்தீங்கனாக்கா ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பிடிச்சவங்க கொடுத்துருங்க. ஓகே ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஏன்னா கரெக்டாக அப்போ தான் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஷூட் ஆகும். ஓகே நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் தரப்பு யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது செகண்டில் வந்து இது ஆட் ஆயிரும். இதே சேமத்தில் வந்து தேர்ட்லேயும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து அந்த ஃபோர்த்லேயும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு ஃபோர் குரூப் இருக்கா இதிலும் நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படியே இங்கே பேக் போயிட்டு சேகர் பிஸ்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா லேயருக்கும் மேலே ஒரு லேயர் நான் கொடுத்துருவோம். நான் எப்பவுமே கொடுக்குற லேயர் தான். ஜஸ்ட் லேயர் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்தேன் அப்படியே இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுருக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் பேஜில் நாம் வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ இந்த வீடியோவில் எந்த டவுட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண வரக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.